அவர்களால் போதை ஆசாமியால் கொலை செய்யப்பட்டு சாக்கு மூட்டையில் கட்டப்பட்டு சாக்கடையில் வீசப்பட்டார் அப்படின்றதும் சென்னையில் 5 வயது பெண் குழந்தையை தகப்பனை எடுத்தான், பாலியல் வன்கொடுமை செய்தான் என்பதனை சிறப்பு செய்தியாக இந்த ஆட்சியில் விரைவான இந்த ஆட்சி எவ்வளவு சிறப்பான மக்களுக்கான அனைத்து சேவைகளையும் அனைத்து திட்டங்களையும் பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு வன்முறையற்ற அமைதியான ஒரு வாழ்க்கையை இந்த அரசாங்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறந்த சீர்மிகு இந்த ஆட்சியை வாழ்த்துக்கள் சொல்லி பாராட்டி பெருமையோடு அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம். பெண் குழந்தைகள் என்றாலே பெண்கள் என்றாலே எப்படிடா என்ன போடுங்க, உங்க குடும்பத்து பெண்கள் மட்டும் நாடியில இருப்பா, அவரை தொட்டே பார்க்க முடியாது. எங்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு அப்படி தெரியலடா, அப்படி தெரியலடா உங்களுக்கு. என்னம்மா சொன்னீங்க? ஓட்டு கேட்க வரும் பொழுது நமது முன்னாள் முதல்வர் எழுத்தாணி, தமிழகத்தின் எழுத்தாணி கலைஞர் திரு மு கருணாநிதி என்கின்ற சித்தி பெற்றெடுத்த முத்து என்ன என்று சொல்லி வாக்கு கேட்டீங்க மக்கள்கிட்ட. அதிமுக ஆட்சியில் அவர்களது ஆட்சி கோலத்தில் குடிமகன்கள் டாஸ்மாக் மூலமாக குடிமகன்களின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டது, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, இளம் விதவைகளின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டது என்று ஆத்திரங்களே உங்களது அண்ணன் மு கருணாநிதி ஐயா அவர்களின் தவல் முதல்வன் உங்களது அண்ணன் உங்களது குடும்ப ஆட்சியில் என்னாவலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்த பெண்களுக்கு பாதுகாப்பு? நாமெல்லாம் செய்தியை சரியா பார்க்கிறதில்லை. இனிமேல் யார் ஆட்சிக்கு வந்தாலும் பெண்களுக்கு நடக்கின்ற அன்றைய அனைத்தினமும் நடக்கக்கூடிய குற்ற வழக்குகளின் எண்ணிக்கையை நீங்க நினைவுங்க. நாடு முழுக்க நாங்க எத்தனை பேர் பாதிக்கப்படுறோம், எத்தனை பேர் அனாதையாக்கப்படுறோம், உங்களுக்கு ஆட்சி தேவைப்படுகின்றது. அதற்கு காரணம் என்ன? நீங்க என்ன சொல்லி எங்ககிட்ட வாக்கு கேட்டீங்க. இந்த கேள்வி ஏன் எங்க கல்வி வருதுன்னா, உங்களுக்கு வாக்கு செலுத்திய நான், உங்களுக்கு வரிக்கட்டக்கூடிய நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். நீங்க சொன்ன வேணும், உங்க ஆட்சியில் நடக்கிற அவன வேணும், எல்லாமே நடக்கவில்லையா? உங்களால் தைரியமா எங்க முன்னாடி வந்து எங்க ஆட்சியில் இதெல்லாம் நடக்கலைங்க, இது நம்ம தமிழ்நாட்டுல நடக்கலைங்க அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? என் முன்னாடி வந்து நின்று சொல்ல முடியுமா? சும்மா பேசல, குடிகாரர்கள் என்னென்ன மாதிரி கொலை செய்கின்றார்கள் என்பதனை அளவாய்த்து உங்களிடத்தில் இந்த கேள்வியை கேட்கிறேன். அதோட வழி உங்களுக்கு நான் சொன்னா புரியாது. என் முன்னாடி வந்தீங்கன்னா நான் செஞ்சே காட்டுறேன். அதுக்கு நான் தயாராக இருக்கேன். பெற்றவர்களின் வழி, ஒவ்வொரு தாய்மாரின் வழி உங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் தேர்தல் வரும்போதெல்லாம் அழகா வந்து குடிக்கிறீங்க, அன்பா பேசுறீங்க, நாடகத்தை அப்படியே தினந்தோறும் அழகழகா விதமா அரங்கேற்றி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு போயிருக்கீங்களே. 5 வருஷத்துக்கு உங்களுக்கு வாக்களிச்சு நாங்க படுற பாடு என்னன்னு தெரியுமா? பக்கத்தில் நிற்கிறவன் குடிகாரனா, உலகாரனா, ஒரு கொள்ளக்காரனா, அவன் என்ன விதமான போதை இருக்கிறானே யார் கண்டுபிடிச்சீங்க. அப்ப நாங்க எப்படி நான் வாழ்றது? கம்பெனி நான் ஒரு வழி சொல்றேன், கேட்கிறீங்களா? ஒரு தெரு 200 வீடுகள் இருக்கின்றது என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த 200 வீட்டில் குடிக்காத குடும்பத்தை கணக்கெடுங்க. 4 வீசைடம் 10 குடும்பங்கள் குடிக்கல, மீதி 191 குடும்பம் குடிக்குது அப்படின்னா அந்த 10 குடும்பத்துக்கும் மாதம்
வருமானம் இல்லையா? உங்ககிட்ட பாதுகாப்பு இல்லைன்னா நாங்க இந்த நிலைமைக்கு ஆளோம். வருமானம் இல்லையா? இத்தனை வருமானம் வாங்குறது இல்லையா? உங்களுக்கும் தெரியுது, நீங்களும் எடுத்துக்கிறீங்க. டாஸ்மாக் மூலியமாக வரக்கூடிய அந்த வருமானத்துல இருந்துதான் மருத்துவர்களாகட்டும், செல்வர்களாகட்டும், துப்புரவு பணியாளர்களாகட்டும், கல்வி பயின்று கொடுக்கின்ற அந்த ஆசிரியர்களாகட்டும் அனைவருக்கும் டாஸ்மாக் விற்பனையிலிருந்து வரக்கூடிய அந்த லாபத்தில் தான் நாங்கள் அவர்களின் மாத சம்பளம் வழங்குகின்றோம். அது குறைந்தால் ஆட்சி அதிகாரம் நடத்துவதற்கு பெரிய சிக்கல் என்று நீங்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறீங்க. சரிதா? இந்த நாட்டின் பொருளாதாரம் சாராயத்தில் தான் இருக்கின்றது, மதுவில் தான் இருக்கின்றது என்று நீங்கள் ஒத்துக்கொள்ளும் பட்சத்தில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்படுகின்ற அந்த குடிகாரர்கள் இல்லாத குடும்பத்துக்கு மாசம் 1 லட்சம் வழங்குங்க. 2 காவலர்களை எங்க வீட்டுக்கு காவலுக்கு போடுங்க. ஏன்னா என்னால வெளியில போக முடியல. எவன் இல்லார் என்று என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. நான் இந்த தாரம் செய்யவில்லை. நல்ல பிள்ளைகளை பெற்றெடுத்தோம், நல்ல குடும்பமாக வாழ்ந்தோம். ஆனால் அழியாத வழியாக இருந்தோம். நாங்கள் எதற்காக நீங்கள்லாம் போய் அரியணையில் ஏறி எட்டாத நாங்கள் தொட்டு கூட பார்க்காத இடத்திற்கு செல்வதற்கு, உங்களது வியாபாரத்துக்கு, நீங்கள் நாட்டை ஆள வருவதற்கு நான் வழியாக வேண்டுமா? நாங்கள் வழியாக வேண்டுமா? புரிகின்றது என்று நினைக்கின்றேன். சரி செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நான் கேட்கின்றேன். கேள்வி, மாசம் 1 லட்சம் கொடுத்துருங்க. சொந்த வீடா இருக்கிறவங்களுக்கு கரண்ட் பில் கட்டிடுங்க. வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வாடகை இருக்கிறவங்களுக்கு சேர்த்து கட்டிடுங்க. நாங்க இந்த ஊராட்சி நடக்கிறதுக்கு போய் நடக்கிறோம். நாங்க எடுத்து வெளியில போறோம். எல்லா சுமையும் ஏற்றுக்கொள்கின்ற நீங்கள், நான் கேட்கின்ற உங்கள் சுமையும் இது சுமையல்ல. நீங்கள் செய்ய வேண்டிய கடமை தவறுகின்ற ஆட்சி நடத்தும் பொழுது ஒரு பெண் மகளாக, ஒரு அம்மாவாக, ஒரு குடும்ப தலைவியாக நான் கேட்கின்றதையும் நீங்கள் செய்ய வேண்டும். உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளவில்லை என்றால், இந்த ஒரு குடும்பம் என்றால் ஆத்தா இருக்கா, அவளுக்கு மருமகள் இருக்கா, அவளுக்கு மகள் இருக்கா, அவளுக்கு பேசி இருக்கா. நாங்க 15 பெண்கள் இருக்கும் பொழுது எத்தனை ஆண்கள் இருப்பாங்க என்று நினைத்து பாருங்கள். 5 ஆண்கள் இருக்கான். அந்த 5 ஆண்களை உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையா? நாங்கள் தான் இந்த மண்ணின் மகள்கள் தான் உங்களுக்கு அடுத்த தலைமுறையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய கட்டணத்தை நாங்க தான். எங்களை ஒவ்வொரு நாளும் கொலைகாரர்களை ஏறி கொடுக்க சாராய்க்கு கள்ளக்காரருக்கு கொடுக்கறது கபாடிக்கலாம். அப்ப அவன் குடும்பம் என்ன பண்ணுவாங்க? அவன் தத்தல அவன் ஏதோ சேட்டலைட் விட்டா கூட அவன் உடச்சு தட்டி தண்ணியால அப்படி குடிச்சு போயிடுவான். நீங்க சொல்லுறது என்ன? கள்ள சாராயம் குடிச்சு சட்டம் 10 லட்சம் தருவேன். அதுல என்னை ஆட்சி எல்லாருக்கும் உட்கார வச்சுனா 1000 ரூபாய் தருவேன். இல்ல எல்லாத்தையும் நடுத்தருங்க 1000 ரூபாய் தருவேன். இதுதான் நான் உங்களுக்கு சரிதானே நான் சொல்றது? சரிதானே? இது கணக்கு தானே? இறப்பென்பதும் அவன் வழி என்பதும் உங்களுக்கு புரியாது. ஏனென்றால் நம்ம மண்ணில் பிறந்தவர்கள் அல்ல. என் முப்பாட்டன் இருக்கின்றான் அல்லவா? எனக்கு மாநிலமாக இருக்கின்றான் அல்லவா? 25, 50, 100, 500 ஆண்டுகள் தலைமுறையில் என் முப்பாட்டனின் பிள்ளைகள் அல்ல நீங்கள். நீங்கள் வியாபாரிகள், நீங்கள் சாலை பரவாயில்ல எங்களை பாக்குறீங்க. அப்படின்னு உங்களுக்கு தைரியம் வருமா? வாக்காளர் 300, 500, 5000, 2000 ஏன் போடுவீங்க? எதனால அந்த வாங்குற மக்களுக்கு ஏதாவது இருக்கிறாங்கல்ல? எத்தனை பெண்களை வந்து கொலை செய்யப்படுறாங்க. 4 வயசு கொலையத்தை வெளியிட்டா பார்த்தேன். குடிகாரர்கள் ஒரு சங்கம் வைல தைரியமா நான் முன்னாடி வந்து என்ன செய்யலாம். குடிக்கிறோம், எங்க வீட்டுல அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு 10 வழி எங்க ஒரு மனு கொடுங்க. நான் அந்த அரசாங்கத்துக்கு கொண்டுட்டு போறேன். நீங்கள் குடிக்க வைக்கக்கூடிய குடிகாரர்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுகின்றது என்பதனை இந்த ஆட்சியாளர்களுக்கு நான் சொல்றேன். எனக்கு அந்த தைரியம் இருக்கு. அதுவும் பத்தல, இதுவும் பத்தல, குடிக்கிற குடியும் பத்தலைன்னா அப்புறம் 5 வயசு புரிஞ்சு
ஆத்தி ஆத்தி ஓட்டு கேட்டு நாங்களும் சரி செஞ்சுக்குவீங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாக்களிச்சு நாங்க பாடுபட்டு 10 காசு 1/2 காசு 1 காசு மிச்சமானி உங்களுக்கு வரியையும் கட்டி அதுல நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு உக்காந்துட்டு இன்னைக்கு நைட் எத்தனை பேர் செத்தா நாளைக்கு நைட் எத்தனை பேர் செத்தாங்க கணக்கெடுக்கவே இல்லாம ஏன்னா எப்படி செத்தாங்க எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அவன் சொல்றதுதானே உங்க பக்கம் அந்த உடல் சென்ற உடல் அதுக்கு என்ன காரணம் தெரியலதான் நாய்களா வலி உங்களுக்கு வந்தாலும் அந்த வலி புரியும் இல்லைன்னா நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த தூத்துக்குடி மாவட்டத்துல தேர்வு செய்யப்பட்டு தூத்துக்குடிக்கும் தள்ளிட்டு பல திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்துள்ளார்களே அந்த கனிமொழி அம்மா அவர்கள் சொன்ன வாக்குறுதி என்னை இப்ப சொல்லிட்டாங்க இப்ப எனக்கு வரும் நினைக்கிறேன் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட ஒரு அம்மாவாக கொலைகாரன் குடிகாரன் அவன் குடித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் என்ன செய்வான் என்பதை நான் கேள்வி கேட்க தயாரா இருக்கேன். இதுவா ஆட்சி? இதுவா மக்களுக்கு உண்டான ஆட்சி? இதுதான் பொதுமக்களுக்கு வாக்களிக்கிறாங்க. அநியாயமா 5 கிலோ அரிசியும் 1/2 கிலோ பருப்பையும் கிராமத்தவர்களே எல்லாரும் செத்தா ஒண்ணுதான்டா ஒண்ணுதான். பொதுமக்கள் நாங்க செத்தா எங்களுக்கு கிடைக்க எனக்கு போடுறோம். ஆனா நீங்க செத்தா மட்டும் போராடி கிளம்பி நீதிமன்றத்துக்கு போய் வம்படியா ஒரு பெரிய இடத்தை வாங்கி கொடுத்துக்கிறீங்க. இவ்வளவுதான் வாக்கு செலுத்துறவங்களுக்கு எல்லாம் மிச்சம் என்னதான் மிச்சம். ஆனா யாரும் எதுக்கு நாங்க வாக்கு செலுத்தணும். அதனால எனக்கு என்ன கிடைக்குது? நீங்க இந்த சாராய கடையை நம்பி அரசாங்கம் நடத்தக்கூடிய எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் நான் கேட்டது போல குடிக்காத குடும்பங்களை கணக்கெடுத்து அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்துவிட்டு குடிக்கிறவர்களுக்கு ஒரு முகாம் இருந்த சாயந்தரம் வீட்டுக்கு என்னடா வேலை? அதை வரும்போது கொண்டாட்டியா அவனோட அம்மானா அவனோட மாமியானா அவன் சொல்லுவாங்க தெரியாம வர்றான். இது எத்தனை நாளைக்கு நடக்கும்? இது அவலமில்லை, இது வெட்கமில்லை, இது நாட்டை கட்டமைக்கக்கூடிய விஷயமா? காமராஜர் படி என்றார். அவர் படிப்புக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தார். அவருக்கு பிள்ளை இல்லை, குடும்பம் இல்லை, சொத்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் குடி என்று குடிக்க வைக்கின்றீர்கள். ஆனால் பொதுமக்களுக்கு என்ன பாதுகாப்பை கொடுக்கவில்லை. என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க? ஒரு பாட்டில் இத்தனை எம்எல் இத்தனை ரூபாய் இந்த தேவையில நீங்க லோன் அடிக்கிறீங்க இல்லையா? குடித்து விட்டு குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் குற்றத்துக்கு மாதிரி பிழையே கிடைக்காது என்ற ஒரு வழியை கவனியங்களுக்கு அரசாங்கம் இருந்தால் சேர்த்து பாருங்க. எத்தனை பேர் புரியும் புரிதலுக்கு வாய் பண்ணிக்க மாட்டேங்கிறது. ஏன்னா உங்களுடைய சக்கரமே சாராயத்துலதான் வரும். காவேரி தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கு நாங்கள் நேரம் செலுத்தலாம் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. விவசாயி செட்டான்னு கேட்க உங்களுக்கு தெரியாத விஷயத்தை பத்தி உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறதே உங்களோட தப்புதான். ஏன்னா உங்களுக்கு அன்றைக்கு இடம் குடிப்பதனுடைய விளைவை நாங்கள் அழகாக சொல்லிக்கிறோம். இது சாதாரணமாக வரக்கூடிய ஒரு அம்மாவின் வழி என்று நினைக்காது. ஒவ்வொரு பெண்களையும் தட்டி எழுப்பி கொண்டு வருவார். அப்ப உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் நேர்மை நீதி 2 விஷயம் இருக்கு இல்லையா? நீ நேர்மையான சாராய கடத்தியா நடத்து. ஒரு குடிப்பெருகாலிக்கு அந்த சைப்புக்கு ஒரு சாராயம் வேணும்னா அதுல சரியான ஒரு தரமான பொருளாவும் சரியான விலையிலும் கொடுங்க. அது கொடுத்துங்க. ஒரு கேன்சல் எடுத்துக்கிறா மாசம் ஒரு முறை குடிக்கிறவங்க விளையாடுறாங்கடா அப்படின்னு சொல்லி பயிற்சிகளை குடிக்கும் பொழுது என் மைண்ட வச்சுதான் குடிக்கணும். இந்த தவறெல்லாம் பண்ணா சட்டத்தின் படி என் தண்டனைக்கு போவாங்கிறத சொன்னேன்னா 17 வயசு போய் குடிக்காம ஆயிடுமா? சொல்லு, 17 வயசு போய் குடிக்காம ஆவானா? 10 படிக்க போய் குடிக்காம ஆவானா?
இந்த மாசம் 55 லட்சம் வந்தது, 55 கோடி தான் வந்தது. அடுத்த மாசம் ஒரு என்ன சொல்றது, டீச்சர் எடுக்கிறத விட தடுக்காகணும். இந்த போட்ட கிடைக்கிறதுக்கு என்ன சொல்றது, மக்கள் செய்திகள் இது ஒரு வேதனை அல்ல. ஒட்டுமொத்த தமிழகத்தில் சொல்வதற்கு இடமில்லை. எல்லா குடும்பத்திலும் இந்த வேதனை இருக்கு. பொருளாதாரம் பத்தல, எனக்கு ஏதாவது உதவி செய்யணும் எந்த இடத்துலயாவது ஒரு வயசான பெற்றோர்களை தவிர, அது கூட சரியா அந்த குடும்பத்துல கவனிச்சிருந்தாங்கன்னா உங்ககிட்ட அந்த மனசுல வராது. நான் என்ன மாதிரி குடும்பத்தில் இருக்கிற பெண்ணை எல்லையாவது கேட்டிருக்கோமா, எல்லையாவது கேட்டிருக்கோமா? இத்தனையும் ஒரு அரசாங்கம் ஆக்க முயற்சி செய்யலாம். ஒரு அரசாங்கம் ஒரு தலைமுறையை அழிக்க முயற்சி செய்கிறது. இது அரசாங்கம், இது மக்களுக்கு தேவையா? மக்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்களுக்கு உங்க பசங்களுக்கு குழந்தைய பிறக்காதடா, அதை புரிந்து கொள்ளுங்கள். அவன் இந்த மண்ணில் மகன் அல்ல. இந்த மண்ணில் வந்து குடியேறிவிட்டு என் அம்சத்தை அளிக்கின்றான். உனக்கு பேச்சு சேரங்கள் இருக்காது, உனக்கு மக்கள் வரமாட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. குற்றம் குற்றம் குற்றம், அனைத்து இடங்களிலும் குற்றம். எந்த வீடு காவடி வச்சா ஒன்னா இந்திக்காரங்க புரியாரங்கலாம். இது எப்படி, இது சரியா? இப்படிதான் ஆட்சி அதிகாரம் நடக்கலாம். என் பாப்பாங்க முப்பாட்டெல்லாம் இந்த கிராமங்கள் தோறும் ஆட்சி அதிகாரம் பண்ணினாங்க. எப்படிதானா? எவ்வளவு ஒரு கட்டமைப்பு, எவ்வளவு ஒரு மரியாதை, மாணவர்கள் வாழ வைக்கின்ற மக்கள். சரி, இந்த வேலை திருத்த எனக்கு ஒண்ணு கிடையாது. நான் வந்து 24 மணி நேரம் வேலை செய்யறேன். சொல்ல வேண்டிய கடமை பெருமை சொல்லுங்க. ஏன்னா ஒரு பைத்தியக்காரனை தள்ளி வைக்க 6 நிமிஷம் வரும்போது பேச்சு குளிப்பாட்டு திரும்பிடுவான். ஆனா 24 மணி இந்த மாதிரி குடிச்சிட்டு என்ன செய்யறது? அரசாங்கத்தின் படி பார்த்தா அவங்களுடைய முதலீடே நீங்கதான். அதனால மக்கள் குழந்தைகள் நடக்குறிச்சி தொகுதி கொண்ட தலைவருக்கும் நாங்க சொல்ல வர்றது, எந்த பகுதியில் நடக்கக்கூடிய தேவையான விஷயங்களை, அன்றாடம் மக்களின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நேர்மையாக உண்மையாக நீச்சலுடன் உங்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கிறார் நம்ம அறிஞர் காளிதாசன் அவர்கள். அவரிடத்துல வந்து சொல்லுங்க, அவருக்கு முதல்ல வாக்களியுங்கள். நல்லவங்களை தேர்ந்தெடுங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த மண்ணை விட்டுருக்காங்க, கொஞ்ச நாளைக்கு இந்த மண்ணை வெளியாது கொடுங்க. இது நம்ம தான் சுமக்கின்றது. எங்கேயும் போய் சட்டம் கூட எங்கேயும் போக மாட்டாங்க, இந்த மண்ணுக்குள்ளதான் போகுது. ஆகவே மக்கள் சிந்தியுங்கள், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள். நல்லது.